தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது வேட்புமனுவில் இருந்த சில தகவல் பிழைகளை சரி செய்ய கூடுதல் பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்துள்ளார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் வேட்புமனுக்களை ஏற்கனவே தாக்கல் செய்திருந்த நிலையில் அவற்றில் தரவு முரண்பாடுகள் இருந்ததாக கூறப்பட்டது. வேட்புமனுவில் வயது மாற்றம் மற்றும் வழக்கு விவரங்களை சேர்க்க வேண்டியிருந்தது. இதனையடுத்து சட்ட ரீதியாக எவ்வித சிக்கலும் வரக்கூடாது என்பதற்காக கூடுதல் பிரமாண பத்திரங்களை விஜய் தற்போது சமர்ப்பித்துள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தின் மேம்பாட்டுப் பணிகள் காரணமாக இன்று முதல் முக்கிய ரயில் சேவைகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. நெல்லை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் நாளை முதல் 21ஆம் தேதி வரையிலும், ராமேஸ்வரம் எழும்பூர் எக்ஸ்பிரஸ் நாளை முதல் மறு அறிவிப்பு வரும் வரையிலும் எழும்பூருக்கு பதில் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல ஹைதராபாத் தாம்பரம் சார்மினார் எக்ஸ்பிரஸ் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை சென்னை கடற்கரை வரை மட்டுமே இயக்கப்படும் என்றும், மறுமார்க்கத்தில் செங்கோட்டை பொதிகை எக்ஸ்பிரஸ் ஏப்ரல் 7 முதல் 22ஆம் தேதி வரையிலும், ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ஏப்ரல் 7 முதல் மறு அறிவிப்பு வரும் வரையிலும் எழும்பூருக்கு பதில் தாம்பரத்திலிருந்தே புறப்படும் என்றும், சார்மினார் எக்ஸ்பிரஸ் நாளை முதல் மறு அறிவிப்பு வரும் வரை சென்னை கடற்கரை நிலையத்திலிருந்து புறப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் தாழவாடி அருகே உள்ள ஆனந்தபுரம் கிராமத்திற்குள் பகல் நேரத்தில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானை ஒன்று நுழைய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தார் சாலையை கடந்து ஊருக்குள் வர முயன்ற யானையை கண்டு அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் சத்தமிட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய அதிரடி சோதனையில் ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 9.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மதுரையைச் சேர்ந்த நகை வியாபாரி ராஜா என்பவர் 18 பெட்டிகளில் தங்கம், வைரம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை காரில் தூத்துக்குடிக்கு கொண்டு சென்றது தெரியவந்தது. முறையான ஆவணங்கள் இல்லாததால் அந்த நகைகள் அனைத்தும் வருவாய்த்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் புகழ்பெற்ற சித்திரை பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் விமரிசையாக தொடங்கியது. திரளான பக்தர்கள் பங்கேற்க கொடிமரம் முன்பாக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதேபோல நெல்லை மாவட்டம் பாபநாச சுவாமி கோயிலிலும் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இந்த 2 தலங்களிலும் வரும் நாட்களில் சுவாமி, அம்பாள் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளனர். ஸ்ரீவைகுண்டம் தொகுதி தாவைக்கா வேட்பாளர் வேட்புமனுவை முழுமையாக நிரப்பாததால் அதனை தேர்தல் நடத்தும் அலுவலர் திருப்பிக் கொடுத்தார். ஸ்ரீவைகுண்டம் தாவைக்கா வேட்பாளர் சரவணன் தேர்தல் நடத்தும் அலுவலர் செந்தல்வேல் முருகனிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஆனால் வேட்புமனு முழுமையாக நிரப்பப்படாததால் அதனை செந்தல்வேல் முருகன் சரவணனிடமே திருப்பிக் கொடுத்தார். மனுவை முழுமையாக நிரப்பி தாக்கல் செய்யவும் அறிவுரை வழங்கி அனுப்பினார். திருச்சி காந்தி சந்தை மாற்றப்பட மாட்டாது என முதல்வர் உறுதியளித்துள்ளதால் மக்கள் கவலை கொள்ள வேண்டாம் என திருச்சி கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி பாலக்கரையில் உள்ள மாநகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் முத்து முருகேச பாண்டியிடம் இனிகோ இருதயராஜ் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசின் திட்டங்கள் அனைத்தையும் கிழக்கு தொகுதியில் செயல்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். தான் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி என்றும் இனிகோ இருதயராஜ் தெரிவித்தார். ஐந்து வருட காலம் ஒவ்வொரு தொகுதி மக்களுடைய இன்ப துன்பங்களில் மட்டுமல்ல, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களால் கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை கொண்டு போய் தொகுதி மக்களிடம் சேர்த்திருக்கிறேன். அது அவர்களுக்கு தெரியும், பயனாளிகளுக்கு தெரியும். காந்தி மார்க்கெட்டில் இடமாற்றக்கூடாது என்ற பதிலை ஏற்கனவே சட்டமன்றத்திலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் உறுதியோடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் உறுதியிட்டு சொல்லியிருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் காந்தி மார்க்கெட் மாற்றப்படாது என்று தீர்மானமே போட்டிருக்கிறோம். கரூர் துயர சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட தாவேகா நிர்வாகி பவுன்ராஜ் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார்.
கரூர் துயரச் சம்பவ வழக்கில் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் வெளிவந்தவர் தாவேகா செயற்குழு உறுப்பினர் பவுன்ராஜ். இவர் தற்போது அதிமுகவில் இணைந்துள்ளார். அவருடன் மேலும் 3 பேர் தாவேகாவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி பெருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. முருகப்பெருமான் தெய்வானையுடன் தேரில் எழுந்தருள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முழக்கமிட்டு வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். திருப்பரங்குன்றம் பங்குனி உத்திர திருவிழா தேரோட்டத்தில் மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் விதமாக இஸ்லாமியர்கள் சர்பத் மற்றும் நீர்மோர் வழங்கி பக்தர்களின் தாகத்தை தணித்தனர். மலை விவகாரம் தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் நிலவி வரும் சூழலிலும் அதனை பொருட்படுத்தாமல் கிரிவல பாதையில் வெறும் காலில் நடந்து வந்த பக்தர்களுக்காக அங்குள்ள இஸ்லாமியர்கள் சாலையில் தண்ணீர் தெளித்து வெப்பத்தை தணித்தனர். ஈரோட்டின் அடையாளமாக திகழும் மாரியம்மன் கோயில்களில் கம்பமிடத்தில் விழா கோலாகலமாக நடைபெற்றது. பெரிய மாரியம்மன், நடுமாரியம்மன் மற்றும் காரைவாய்க்கால் மாரியம்மன் ஆகிய கோயில்களிலிருந்து கம்பங்கள் எடுக்கப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன. இறுதியில் காளிங்கராயன் வாய்க்காலுக்கு கொண்டு செல்லப்பட்டு முறைப்படி பூஜை செய்யப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டதால் ஈரோடு மாநகரமே விழாக்கோலம் பூண்டது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பாரதி கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. அதிகாலையிலேயே திரண்ட ஏராளமான பொதுமக்கள் வலை, ஊத்தா போன்ற கருவிகளோடு கண்மாயில் இறங்கி நாட்டு வகை மீன்களை பிடித்தனர். பிடிபட்ட மீன்களை விற்காமல் இறைவனுக்கு படைத்து உண்பதை மக்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். மீன்பிடி திருவிழாவை நடத்தினால் ஆண்டுதோறும் நல்ல மழை பொழியும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. சென்னை காசிமேடு மீன் சந்தையில் இன்று விற்பனை களை கட்டியது. கடந்த வாரத்தை விட சில வகை மீன்களின் விலை சற்று குறைந்திருந்தது. வஞ்சிரம் கிலோ 1280 ரூபாய்க்கும், வெள்ளை வவ்வால் 1350 ரூபாய்க்கும் விற்பனையான நிலையில் இறால் மற்றும் நண்டு விலையில் சிறு ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்டன. வேளச்சேரி, தாம்பரம் உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த பொதுமக்கள் மீன்களை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். ஈரோடு மாவட்டம் கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அணை பகுதியில் பெய்த பலத்த மழையால் நீர்வரத்து வினாடிக்கு 936 கன அடியாக அதிகரித்திருப்பதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி நீர்வளத்துறை தடை விதித்துள்ளது. விடுமுறை தினமான இன்று குளிக்க வந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். நீர்வரத்து சீரானதும் மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் திமுக பிரமுகர் காந்தி வீட்டில் 11 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. வாக்காளர்களுக்கு வழங்க பணம் வைத்திருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அம்மாப்பேட்டையில் உள்ள அவரது வீட்டில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். சோதனையில் கணக்கில் வராத 11 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது ஸ்ரீரங்கம் தொகுதி திமுக வேட்பாளர் துரை ராஜுக்காக பணப்பட்டுவாடா செய்ய வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. திருச்சியில் 100 விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தி இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி வெஸ்ட்ரி பள்ளி, நீதிமன்றம், தலைமை தபால் நிலையம் உள்ளிட்டவை வழியே அண்ணா விளையாட்டு அரங்கம் வரை நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட தலைக்கவசங்களோடு இருசக்கர வாகனங்களில் பயணித்து வாக்காளர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருச்செங்கோட்டில் வாக்கு சேகரிக்க சென்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலர் ஈஸ்வரனை முற்றுகையிட்ட பொதுமக்கள் அடிப்படை வசதிகள் கோரி சரமாரியாக கேள்வி எழுப்பினர். மயான ஆக்கிரமிப்பு மற்றும் சாலை வசதி குறித்து எழுந்த புகார்களுக்கு வார்டு உறுப்பினர் போன்று செயல்பட்டு கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அவர் உறுதியளித்தார்.
மேலும் தன்னை தோற்கடித்து நேர்மையாக இருந்து நீ என்ன சாதித்தாய் என மற்றவர்கள் கேட்கும் நிலைக்கு தன்னை தள்ளிவிட வேண்டாம் என்றும் ஈஸ்வரன் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்தார். அப்படியெல்லாம் நம்ம அப்படி ஆள் கிடையாது. சரி பாரு தம்பி, சண்டை போடுறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உன் கோரிக்கையை நான் சொல்லிட்டேன். இப்ப நான் பண்ணி தர போறேன். இன்னொரு 6 மாசம் கழிச்சு அது நடக்கலாம். 5 வருஷம் எம்எல்ஏவா வேலை பார்த்திருக்கிறேன். இப்ப அடுத்த 5 வருஷம் பிரசிடண்டாவோ கவுன்சிலராவோ வேலை பார்க்க போறேன். எல்லா ஊருக்கும் என்ன தேவையோ அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்க போறேன். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ராணிப்பேட்டையில் 100 விழுக்காடு வாக்குப்பதிவை வலியுறுத்தி பிரம்மாண்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வாலாஜா அரசினர் பள்ளி மைதானத்தில் 500க்கும் மேற்பட்ட சிறுமிகள் ஒன்றிணைந்து தேர்தல் விழிப்புணர்வு பாடலுக்கு பரதநாட்டியம் ஆடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திமுக உறுப்பினர் என்பதால் முதல்வர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவது அவரது உரிமை என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். திமுக சார்பில் வில்லிவாக்கம் தொகுதியில் களமிறங்கும் கார்த்திக் மோகன் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது அவருடன் அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்டோர் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு சபரீசனின் அரசியல் பிரவேசம் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்தார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் தான். அவர் கூட்டத்திலே வந்து கலந்து கொள்வது, வாக்கு கேட்பது என்பது அவருடைய தார்மீக உரிமை. ஒரு இயக்க தொண்டனாக அவருடைய நண்பனுக்காக வாக்கு சேகரிக்க வந்தார். வாக்காளரை சந்தித்தார். அது தலைவரும் தலைமையும் தான் முடிவு செய்யும். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் திருமாவளவன் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தேர்தலில் போட்டியிடும் முடிவை திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ள திருமாவளவன் மறைந்த காங்கிரஸ் தலைவர் இளைய பெருமாளன் மகன் ஜோதிமணி காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் போட்டியிடுவார் என தெரிவித்துள்ளார். நான் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் மறைந்த தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் இளைய மகன் ஜோதிமணி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவார். இளைய பெருமாள் அவர்கள் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்தவர். அவருடைய குடும்பத்தை கௌரவிக்க வேண்டும் என்கிற உணர்வு எனக்குள்ளே இருந்தது. ஆகவே ஒரு பொறியாளர், துறைமுகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பொறியாளர், அவர் நான் நிற்கிற காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அதிகாரப்பூர்வமான வேட்பாளராக போட்டியிடுவார். யுத்தத்தில் பின்வாங்குவதும் ராஜதந்திரமே என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பதவிக்காக தாம் போட்டியிடவில்லை என்றும் தம்மை வீழ்த்த விசிக தலைவர் வேண்டும் என எண்ணும் சக்திகள் அவதூறு பரப்பினார்கள் எனவும் குறிப்பிட்டார். இது தமிழ்நாடுங்கிறது குறிவைக்கப்பட்ட ஒரு மாநிலமா மாறி இருக்கு. பிஜேபியும் அதிமுகவும் இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி அரசியலை சீர்குலைக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் சட்டமன்றத்திலும் இருப்பது நல்லது, அப்படிதான் நினைச்சேன். அவ்வளவுதான், சட்டமன்றத்திலும் இருப்பது நல்லது, அவ்வளவுதான் என்னுடைய எண்ணம். இதுல யாருடைய இன்ஃபுளுன்ஸும் கிடையாது. ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன யாரும் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது. இதை செய் அதை செய் அப்படின்னு என்ன கட்டளையிட்டு என்ன வேலை வாங்க யாராலும் முடியாது. அது எந்த காலத்திலும் நடக்காது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் வேட்பாளராக மறைந்த காங்கிரஸ் எம்எல்ஏ இளைய பெருமாளன் மகன் ஜோதிமணியை விசிக தலைவர் திருமாவளவன் அறிவித்தார். இதுகுறித்து பேசிய ஜோதிமணி தான் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் என்றும் அக்கட்சியின் சார்பிலேயே விருப்பமனு அளித்ததாகவும் குறிப்பிட்டார். இருப்பினும் தன்னை வேட்பாளராக அறிவித்த திருமாவளவனுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். அந்த தொகுதியை இது பண்ணி கேட்டிருந்து நான் விருப்பமனு கொடுத்திருந்தது உண்மை. காங்கிரஸ் கேட்டிருந்தேன், இது வரலையும் இல்லை. ஆனால் இப்போ திடீர்னு அண்ணன் திருமா அவர்கள் அறிவித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மற்றபடி எல்லாம் என்ன இது செய்யணும், எப்படி செய்யணுங்கிறத அடுத்து என்ன செய்யணுமோ அண்ணனுடைய இது அட்வைஸில் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்ய தயாராக இருக்கேன்.
திமுகவின் அழுத்தத்தின் காரணமாக திருமாவளவன் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து பின்வாங்கிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். விழுப்புரத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் சுயமாக முடிவெடுக்க முடியாமல் வெந்து புழுங்குவதாக கூறினார். திருமாவளவன் அவர் ஒரு தொகுதியில போட்டியிடுவா இருந்தது. திமுக அழுத்தத்தின் காரணமா அந்த தொகுதியிலிருந்து பின்வாங்கிட்டார். அந்த கூட்டணியில் அங்க வைக்கிற கட்சி கூட சுயமா முடிவெடுக்க முடியல, சுதந்திரமா முடிவெடுக்க முடியல. அவர்கள் போட்டியிட சொன்னா போட்டியிட முடியும், போட்டியிட வேண்டாம் போட்டியிடணும். அப்படி அடிமையாக இருக்கின்ற கட்சிகள் இந்த தேர்தலில் திமுக கூட்டணி இருக்கின்றது. அதற்கு அந்த கூட்டணியெல்லாம் வென்று புரிகின்றன. அரியலூரில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கொட்டும் மழையில் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். தொண்டர்கள் நனைவதால் தனக்கும் குடை வேண்டாம் என மறுத்த அவர் 40 நிமிடங்களுக்கு மேலாக மழையில் நனைந்தபடியே உரையாற்றினார். அப்போது மேடையில் வழுக்கி விழச் சென்றவர் சட்டென சுதாரித்து மைக் ஸ்டாண்டை பிடித்துக் கொண்டார். அப்பா நம்மால் எல்லாருக்கும் பல்லாவரம் தொகுதியை மாநிலத்தின் முதன்மையாக மாற்றுவதே தனது இலக்கு என அத்தொகுதியில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளர் வழக்கறிஞர் வெங்கடேசன் தெரிவித்தார். பல்லாவரம் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்தார். அப்போது ஐஜேகேவின் நிறுவனர் பாரிவேந்தன் நேரில் சென்று வெங்கடேசனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாக அங்குள்ள கோயிலில் வழிபாடு நடத்திய அவர் மேளதாளம் முழங்க வாக்கு சேகரித்தவாறே பேரணி சென்றார். சிவகங்கை தொகுதியின் திமுக கூட்டணி வேட்பாளர் முக்குலத்தோர் புலிப்படை தலைவர் நடிகர் கருணாஸ் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். மக்களுடைய தேவைகள் என்ன? இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் எது எது பின்னடைவில் இருக்கு, எது பின்தங்கி இருக்கு, எது முடங்கி இருக்கு, எதை உடனடியாக நம்ம செயல்படுத்தணும், இப்படிங்கிறதெல்லாம் நாம் சேகரித்து மக்களை சந்தித்து வாக்கு கேட்கும் பொழுது ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் மக்கள் இது குறைன்னு சொல்லுவாங்க. அந்த குறைகளை கேட்டறிந்து மாவட்ட ஆட்சியாளர் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கலந்து ஆலோசித்து முதலமைச்சர்கிட்ட கொடுத்து நம்ம அந்த வாக்குறுதிகளை முதல்வர் ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகள் மக்களுடைய தேவைகளை அறிந்து அதுகளை முதலிடத்தில் சொல்லி அதை நிறைவேற்றுவேன். சும்மா அரசாங்கத்தையும் போலீஸையும் குறை சொல்லியே நம்ம ஒரு குழம்பு வச்சு சாப்பிடலாம் நினைக்கிறாரு. அவர் குழம்புல உப்பும் கிடையாது, உரப்பும் கிடையாது. அது வெறும் பச்சை தண்ணி. அது வேலைக்கு ஆகாது. அதிமுக ஆட்சியில் இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ சிறுபான்மையினருக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் பாஜக கூட்டணியில் அதிமுக இருப்பதால் சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் என திமுகவினர் பரப்புரை மேற்கொள்வதாக சுட்டிக்காட்டி இவ்வாறு கூறினார். தொழில்துறை உள்ளிட்ட துறைகள் சிறப்பாக செயல்பட்ட போதிலும் தமிழகத்திற்கு வரக்கூடிய வருவாய் எங்கே செல்கிறது என தெரியவில்லை என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் பாஜக மாநில தலைமையகமான கமலாலயத்தில் தமிழகத்தின் நிதி பற்றாக்குறை குறித்த வெள்ளை அறிக்கையை பியூஷ் கோயல் வெளியிட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பெற்றுக் கொண்டார். இதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பியூஷ் கோயல் ஸ்டாலின் குடும்பத்துக்கு தான் தமிழகத்தின் பணம் செல்கிறது என்றும் ஸ்டாலின் குடும்பம் ATM மெஷினாக திகழ்வதாகவும் குறிப்பிட்டார். நிர்வாக திறன் இன்மையால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழகம் 5 ஆண்டுகளில் வருவாய் பற்றாக்குறை மாநிலமாக மாறியுள்ளதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். GST வருவாய் எங்கே செல்கிறது என தெரியவில்லை என்றும் பொறுப்பற்ற மாநில அரசாக தமிழகம் திகழ்வதாகவும் கவலை தெரிவித்தார்.
ஸ்டாலின் குடும்பத்தால் டாஸ்மாக் நிறுவனத்தில் பெரும் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் போதைப் பொருட்கள் புழக்கத்தால் இளைஞர்கள் சீரழிவதாகவும் பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதே பாஜக கூட்டணியின் இலக்கு என அவிநாசி தொகுதி பாஜக வேட்பாளரும் மத்திய இணையமைச்சருமான எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் குடும்ப ஆட்சி நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தமிழகத்தில் அமைந்தால் தமிழகத்தின் வளர்ச்சி அதிகரிக்கும் எனவும் தமிழக மக்கள் வளர்ச்சியே எதிர்பார்க்கிறார்கள் எனவும் கூறினார். எங்களுடைய கூட்டணியினுடைய ஒரே நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினால கடந்த 5 ஆண்டுகள் மக்கள் எந்த அளவுக்கு வேதனையில் இருக்கிறாங்க என்று ஒவ்வொரு சாதாரண மக்களுக்கும் இன்றைய தெரிந்து கொண்டிருக்கிறது. குடும்ப ஆட்சி, திமுகவினுடைய குடும்பம், கலைஞர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், இப்ப இன்பநிதி, இப்படி ஒரே குடும்பம் தான் தமிழ்நாட்டு ஆட்சி அமைக்கணுமா? இதெல்லாம் நாம வெளியில திமுகவை அனுப்ப வேண்டும். இனி தானும் மதுரைக்காரன்தான் என மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடும் இயக்குநர் சுந்தர் சி தெரிவித்தார். அதிமுக சார்பில் மதுரை மத்திய தொகுதியில் களமிறங்கும் அவர் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சுந்தர் சி மதுரை இழந்த பெருமையை மீண்டும் பெற்றுத் தருவதே தனது நோக்கம் எனவும் மதுரையை முதன்மை நகரமாக மாற்றுவதே தனது லட்சியம் என்றும் கூறினார். நான் வெளியூர்காரன், இனிமேல் நான் மதுரைக்காரன், இங்கே வீடு பார்த்துட்டேன், இங்கே தான் குடியிருக்க போறேன். மாசத்துல 15 நாள் இனி என்னுடைய வாழ்க்கை இங்கே தான். நான் மதுரைக்காரன். நல்லது செய்யணும்னு நினைச்சா யார் எங்க வேணாலும் நிற்கலாம். யாருங்கிறது முக்கியம் இல்லை, எங்கேருந்து வந்தாங்கிற முக்கியம் இல்லை. நல்லது செய்யுங்கிற மனசு இருக்கணும், அதான் முக்கியம். அந்த வகையில நல்லது செய்யணும்னு வந்திருக்கேன். நான் மதுரைக்காரங்க கெட்டது பண்றவங்க கூட நல்லது நினைப்பாங்க. நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. மதுரை மக்கள் சுந்தர் சியை அண்ணனாக ஏற்றுக்கொள்வார்கள் என அவரது மனைவியும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு தெரிவித்தார். மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடும் சுந்தர் சி வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அவருடன் குஷ்பு கலந்து கொண்டார். பின்னர் புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில் சுந்தர் சி மதுரை மன்னன் மைந்தராக செயல்படுவார் என்றும் கூறினார். சுந்தர் சார் மதுரை மக்களுக்கு புதுசு கிடையாது. அண்ட் இங்கே இல்லைன்னு சொல்லும்போது மக்கள் வாக்களிக்கும் போது அவர் இங்கே தான் இருப்பாரு. இனிமே மதுரை தான் அவருடைய வீடு. ஸோ மதுரைக்காரங்களும் எனக்கு தெரிஞ்சு வெளியூர்காரனை பார்க்க மாட்டாங்க. நம்ம சுந்தர்சி அவர்கள், அண்ணன் சுந்தர்சி அவர்கள், அப்படிதான் இது வரைக்கும் எல்லாரும் மக்கள் இருக்காங்க. நிச்சயமாக அந்த வகையில தான் வாக்களிப்பாங்க. சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்த தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 327 பேர் உட்பட மொத்தம் 345 பேரை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். ஈரானில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக சிக்கியிருந்த இவர்கள் விமானம் மூலம் மீட்கப்பட்டு சென்னை கொண்டுவரப்பட்டனர். தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் 327 பேர், கேரளத்தைச் சேர்ந்தவர்கள் 10 பேர், புதுச்சேரியைச் சேர்ந்தவர்கள் 5 பேர், குஜராத்தை சேர்ந்தவர்கள் 2 பேர் மற்றும் ஒடிஷாவைச் சேர்ந்த ஒருவர் அடங்குவர். பூங்கொத்து அவர்களுக்கு கொடுத்து மற்றும் சால்வை வழங்கி வரவேற்பு அளிக்கப்பட்டதோடு உணவுப் பொருட்களும் வழங்கப்பட்டன. பிறகு தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவர்கள் பேருந்தகம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே குருசாமி பாளையத்தில் மத நல்லிணக்க விழா நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் இருந்த மல்லிகைப்பூ, பழங்கள், சந்தனம் ஆகியவற்றுடன் ஊர்வலமாக சென்ற பொதுமக்கள் அனைத்து வீடுகளின் கதவுகளிலும் சந்தனம் பூசி நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தினர். பின்னர் பாவடி மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்து மற்றும் இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் மல்லிகைப்பூ வழங்கி அன்பை பகிர்ந்து கொண்டனர்.